ஹலோ, நம்ம வீட்டு தோட்டத்துலேங்க கத்திரிக்காய் இருக்குங்க. கத்திரிக்காய் பறிச்சிட்டோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஒன்று இருக்குங்க, பெரிய மிளகாய்ங்க. அப்படியே போனால் இன்னொரு செடி இருக்குங்க, கத்திரி செடி. 2 கோழி குஞ்சு மேயுதுங்க. இன்னொரு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க. அதில் இது விதை வாங்கி போட்டதுனாலங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு விதையாக இருக்குங்க. இங்கே மேலே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க, மாடி வீட்டுக்கு மேலேங்க. அதில் ஒரு மிளகாய் இருக்குங்க. எல்லாம் ரோஸ் செடிக்கில் தான் வச்சுருக்குங்க. அதான் உளுந்து அதான் முளைச்சிக்குதுங்க. இப்போ கீரை பொறிக்கிறேங்க. இதில் பருப்பு கீரைங்க, சிறுகீரை, சுக்குட்டி கீரைங்க. பருப்பு கீரைங்கிறது ஊட்டியில் இருக்குங்க, அந்த கீரைங்க. ஆனால் எப்படி விதை விழுதுன்னே தெரியலைங்க. அதாக விதை விழுந்து அதாகவே முளைச்சிக்குதுங்க. எப்படியும் வாரத்தில் ஒரு நடை நம்மளுக்கு கீரை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லா காய்களும் வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருக்கு செய்கிறதுக்கு மணத்தக்காளி, கீரை, அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் ஒரு நாளைக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. இதில் பருப்பு கீரைங்க, இது சிறுகீரையும் இருக்குதுங்க. அந்த இப்போ பறிக்கிறதா பூரா பருப்பு கீரைங்க, நல்லா பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் பருப்பு கீரைங்க. இது ஒரு ட்ரிப் ஊட்டியிலேருந்து விதை கொண்டு வந்து போட்டேங்க. அப்போ இருந்து நல்லா அதாகவே முளைச்சி அதாகவே எல்லா தொட்டிக்கும் பரவிடுதுங்க விதை. எப்படி பரவுதுன்னே தெரியலைங்க, அதாகவே பரவிட்டு போயிடுதுங்க. இங்கே ஒரு ரோஸ் செடிங்க, அதுக்குள்ளேயும் இருக்குங்க கீரைங்க. இது தண்டங்கீரைங்க. அதாகவே விதை விழுந்து அதாகவே முளைச்சிக்குதுங்க. ஆனால் நான் சப்பை தண்ணி தான் ஊற்றுறேங்க. இந்த அரிசி விளையிறது, உளுந்து விளையிறதுங்க, அப்புறம் வெங்காயம் எல்லாம் தோலெல்லாம் தொளிச்சு ஊற வச்சுங்க இதுதான் ஊற்றுங்க. உரம் எதுவும் போட மாட்டேங்க, எல்லாமே இயற்கையாக தான் எடுப்பேங்க. இதுலேயும் பருப்பு கீரை நிறையா இருக்குங்க. இது ஒரு ரோஸ் செடிங்க, அதுக்குள்ளேயே கீரை முளைச்சிக்குதுங்க. இதில் ஃபுல்லாக கீரைங்க பூரா. ஒவ்வொருத்தரும் நெய் கீரைம்பாங்க, ஒவ்வொருத்தரும் பருப்பு கீரைம்பாங்க. இது பூரா பருப்பு கீரைங்க. இது ஒரு ரோஸ் செடி தானுங்க. ஆனால் அதுக்குள்ள எப்படித்தான் விதை போய் விழுவுதுன்னே தெரியுது இல்லைங்க. தண்ணி ஊற்றும்போது எனக்கு பிடுங்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சரின்ட்டு நானும் விட்டுறதுங்க. சரி ஒரு நாளைக்கு கீரை செய்கிறதுக்கு ஆகுங்க அப்படின்ட்டு விட்டுறதுங்க. அப்புறம் மணத்தக்காளி நிறையா முளைச்சி கிடக்குதுங்க. மணத்தக்காளி அந்தந்த தொட்டியில் நான் 10 செடி 15 செடி முளைச்சி கிடக்குதுங்க. பாருங்க, எல்லாம் முள்ளுக்குள்ளே கை விட்டு விட்டு பறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இதுலேயும் பூரா பருப்பு கீரைங்க, சிறுகீரைங்க. அதுலேயே கொஞ்சம் பீட்ரூட் ஊனியிருக்கிறேங்க, கொத்தவரஞ்செடி ஊனியிருக்கிறேங்க. பாருங்க, அந்த ரெட் கலராக தெரிகிறது பீட்ரூட் கீரைங்க. முக்கால்வாசி நான்
மாடி தோட்டத்திலேயே காய்கறி எடுத்துக்குவோங்க. கடையில் அதிகமாக